அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு. இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. அட சோத்து பாட்டு பயல, 2 நாளைக்கு முன்னாடி தானடா பிரியாணி வேணும்னு கேட்டேன். அது கேட்டேன்னே, ஆனால் உங்கள்கிட்ட கேட்டேன். சிவகாயில் உட்காந்துட்டு உங்கள் அப்பாட்ட கேட்டேன். உடனே அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா? அப்படியே அவர் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் என்ன வாங்கியா கொடுத்தியா? நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி கேட்குறியா? அன்னைக்கு சாயங்காலம் நான் பழைய சோறு தான் தின்னேன் தெரியுமா? ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன என்கிட்ட பேசுதியா? ஏன் ஜாமி என்கிட்ட பேசுதியலா? ஐயோ, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அப்புறம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அட கூப்பிட்ட பயல, அது ஐயப்பனுக்கு சொல்றதுல. அது ஆமல்ல. சரி, அவர் உங்க தம்பி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் ஒரு குடும்பத்தாளுங்க. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு. இந்த படிப்பாளிய மாதிரி நான் ஒன்றும் 100க்கு 100 வாங்கணும்னு ஒன்றும் ஆசைப்படலை. ஏதோ என் தகுதிக்கு ஏற்ப எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 80 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சு. என்ன அது 80 மார்க்கா? வேலை எடுத்து பூக்குல விட்டுருவாப்ல. ஐயோ, ஏன் ஜாமி? ஏல கோட்டிக்கார பயல, நீ எல்லாம் படிக்க வேலை 80 மார்க் ஆசைப்படுதியோ? அதுவும் வாஸ்தவம் தான். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 60 மார்க்கு. ஏல ஒழுங்க மரியாதை போயிரு, இல்ல சேவலை விட்டு கடை கொத்த விட்டுருவேன். என்ன சாமி நீங்க, அடி எனக்கு ஒரு 60 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்களா? சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 20 மார்க்கு. ஏல வக்கு பிளாட்டி 20 எடுத்தா பெயில. ஐயோ, ஆமல்ல, அதை மறந்துட்டேனே. சரி, ஒரு பாஸ் மார்க் 35 எடுத்து பாஸ் பண்ண வைங்க தலைவரே. அதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான், எங்க அப்பா என்னைய கொண்டு குழி தோண்டி பார்த்துருவேன். இப்ப பாட்டு என்ன கொஞ்சம் வாடா போறேன், இப்பவும் கொள்ளதாடா போறேன். பறந்துச்சுடாய. ஐயோ, இந்தாளா? அப்ப இவ்வளவு நேரம் இந்தால தான் பேசிக்கிட்டு இருந்தானா?